வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு வாரமும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 555 வாரம் நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். உங்களுடைய ஆதரவு தான் இந்த வெற்றிகரமான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவுகின்றது. மேலும் இதற்கு எப்பொழுதும் மெருகூற்றுவதற்காக பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் மற்றும் டெக்னீஷியன்கள் கேமராமேன்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியை விளம்பரம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், விளம்பரதாரர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. ஜீவநாடி யார் என்றால் விளம்பரதாரர்கள், அடுத்த ஜீவநாடி யார் என்றால் நேயர்கள். ஸோ உங்கள் அனைவர்களுக்கும் எல்லா வாரமும் நன்றி சொல்வோம். இந்த வாரமும் நன்றி சொல்வோம். இந்த வாரம் 22/6/2026 முதல் 28/6/2026 வரை, ஆனி மாதம் 8 முதல் ஆனி மாதம் 14 வரை, மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்க்க போகின்றோம். நிறைய கேள்விகள், எவ்வளோ கேள்வி பாருங்கள், அதிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 7 கேள்வி. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் பிறந்த வீட்டின் குல தெய்வத்தை வழிபாடணுமா, புகுந்த வீட்டு தெய்வம் மட்டும்தான் வழிபாடு முக்கியமா? குலதெய்வம், தந்தையார் வழி குலதெய்வம், கணவன் வழி, இவ்வளோதான் சூட்சமம். புகுந்த வீட்டில் போயிட்டீங்கன்னா கணவனுடைய குலதெய்வம் வந்து உங்களுக்கு தெய்வம் ஆகிடுது. சிம்பிளாக பண்ணிக்கோங்க, ரொம்ப அதில் சூட்சமெல்லாம் கற்றுக்காது. ஆனால் அதே சமயம் என்னன்னா, பிறவியுடைய நம்மளுடைய நம்மளுடைய ஜாதக கர்மா, அதாவது நீங்கள் ஒரு பெண்களாக இருக்கிறச்ச போகிறீங்க, குழந்தையாக இருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பாவுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு குலதெய்வமாக கும்பிடுவீங்க. அப்போ என்ன ஆகுது, அப்பாவுடைய குலதெய்வம் குழந்தைங்களுக்கு வருது. நீங்கள் போகிறீங்க இப்போ புருஷன் வீட்டுக்கு, குலதெய்வம் வந்து இனிமேல் வந்து புருஷனுடைய வீட்டில் குலதெய்வம் வந்து அது உங்களுக்கு மெயினாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த குலதெய்வங்கள், அவங்க பூஜை விதானங்கள், உங்களுக்கு உங்களுடைய அப்பா சைடு குலதெய்வம் ரொம்ப முக்கியமாக ஒரு மனப்பால் ஈர்ந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்குது என்றால் கண்டிப்பாக போகலாம். அதனால் புருஷன் வீட்டு குலதெய்வம் வந்துட்டு பிறகு இந்த குலதெய்வத்தை எந்த குலதெய்வத்தையும் யாரும் விட வேண்டாம். அதெல்லாம் நம்ம ஜாதகம் வேலை செய்யணுன்னா நம்ம அப்பாவுடைய குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் சூட்சமம். சில பேர் அப்பாவுடைய குலதெய்வத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க, அம்மாவுடைய குலதெய்வத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. தப்பே கிடையாது. தாய் குலம், தந்தை குலம், குலத்தை காப்பவர்கள் குலதெய்வம். எப்படி நம்மளுடைய குலத்தை காப்பவர்கள் தான் குலதெய்வம். இந்த ஜென்ம கர்மாவில் நமக்கு மெயினான கடவுள் யாருன்னா குலதெய்வம் தான். அதனால தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் கெட்டு போயிருக்கிறவங்களுக்கு, பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 100 பரிகாரம். ராமேஸ்வரத்தில் போய் திலக்கோமம் பண்ணுறது, காசியில் போய் பண்ணுறது, அங்கே போய் பண்ணுறது, திருப்புலானியில் பண்ணுறது, இது பண்ணுறது, அதை பண்ணுறது, பசுமாடு வாங்கி கொடுக்குறது, கண்ணுக்குட்டி எல்லாம் இருக்கட்டும். சிம்பிள் பரிகாரம் என்ன, குலதெய்வத்தை பார்க்குறது. சரி, இந்த குலதெய்வமே பார்க்க முடியல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நல்ல ஜெனியூனாக நடத்தக்கூடிய கோசாலாக்கு தீவனமாக வாங்கி கொடுங்க. கோசாலாக்கு தீவனங்கள் வாங்கி கொடுக்க நம்ம குலத்தை காப்பாற்றணும். நம்ம குடும்பத்தில் அப்பா அம்மா யாராவது இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கோதுமை தவிடு புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, வெல்லம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பசுமாடுகள். அதுக்காக வெல்லமே போட முடியாது, மாடு துப்பிடும். கொஞ்சம் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணணும், ஒரு இனிப்பு வேணும். இதெல்லாம் சிம்பிளான லாஜிக். இதை நீங்கள் செய்கிறது மூலிமா அதனால் என்னன்னா, யாருக்குடைய எந்த குலதெய்வத்தையும் நீங்கள் கோயிலில் போய் நின்னா சாமி துரத்திட போகுது.
ஹலோ, இது அவங்களுடைய குலதெய்வம், இனிமேல் நீ வரக்கூடாதுன்னு சொல்லவா போகுது? தெய்வம் எல்லோரையும் தெய்வம் கூப்பிடுகிற சமயத்தில் தான் நீங்கள் போக முடியும். அப்பா வழி குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கணுன்னு தெய்வம் உங்களை விரும்பினா தான் நீங்கள் போக முடியும். புருஷன் வழி குலதெய்வத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தான் போக முடியும். நம்ம நாட்டில் பெண்களுக்கு தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். சாமியில் கூட கும்பிட்றது ரெஸ்ட்ரிக்ஷன். தீட்டு இருக்கிற நேரத்தில் சாமியை கும்பிடக்கூடாதுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன். தீட்டு என்பது என்ன? உடலில் ஏற்படக்கூடிய ஒரு கழிவு. அந்த கழிவு வந்தால் தான் பெண். அந்த கழிவு வரலன்னா பெண்ணே கிடையாது. பாதிப்புன்னு அர்த்தம். டாக்டரை பார்க்கணுன்னு அர்த்தம். எப்படி மலம் ஒரு கழிவோ, யூரின் ஒரு கழிவோ, இது ஒரு கழிவு, மாதவிடாய் என்பது. இதுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவீங்க. அது சிலர் பண்ணட்டும், நமக்கு கவலையே கிடையாது. நம்ம சந்தோஷமாக கும்பிடணும். சில கோயில்கள்லாம் அலோடே உண்டு, மேல்மருவத்தூர்லலாம். அது உங்கள் விருப்பம். ஆனால் குளித்தாலும் சரி, குளிக்காவிட்டாலும் சரி, மன சுத்தம்தான் தெய்வத்துக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சில பேஷண்ட் எல்லாம் பெட்லேயே இருப்பாங்க. ஏதாவது உடம்புல சர்ஜரி, ஏதாவது ப்ராப்ளம், ஹெல்த்தெல்லாம் இருக்க 2 மாதம் 3 மாதம் பெட்டில் இருப்பாங்க. குளிக்கக்கூடாது, பெட்டை இது பண்ணக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தெய்வம் கும்பிடக்கூடாதா? ஸோ அகசுத்தமே முக்கியம். அதுபோல் இந்த குலதெய்வ கான்செப்டில் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. இறந்த பிறகு இத்தனை நாளுக்கு அப்புறம் தான் போக்கணும், இது நாள் தானே. தெய்வத்துக்கிட்ட போய் கும்பிடுங்க. தேங்காய் பழம் உடைக்கிற தேங்காய் அர்ச்சனை மட்டும் வேண்டாம். கஷ்ட காலத்தில் தான் தெய்வத்துக்கிட்ட போகணும். கஷ்ட காலத்தில் போங்க. ஒரு துக்கம் விழுந்துருக்குறச்சு அந்த சமயத்தில் கோயில்லையும் போகலன்னா எங்கே போய் ஆறுதல் கிடைக்கும்? 13 நாள் 16ஆவது நாள் தீட்டு வச்சுருக்காங்களா, முடிஞ்ச பிறகு உங்கள் போங்க. 1 வருஷம் நீங்கள் அர்ச்சனை கூட பண்ணாது. எங்கள் கோயிலில் போய் எங்கேயாவது மூலையில் உட்காந்துட்டு வாங்க. ஒரு சக்தி வேணும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு. எவ்வளோ பரிசங்கள் நம்மளை சுற்றி, எவ்வளோ நல்ல உள்ளங்கள் நமக்கு தோல் கொடுத்தாலும் தெய்வ சக்தி என்பது ரொம்ப முக்கியம். அந்த தெய்வ சக்தி நம்ம மனசுக்கும் தெய்வத்துக்கும் தான் தெரியும். நம்ம மனசுக்கு உணரக்கூடிய சக்திகள். அபிராமி அந்தாதியில் பூர்வ புண்ணிய தோஷம் என்பது 40வது பாடல் தான். இந்த குலதெய்வத்தை நமக்கு காட்டி கொடுக்குமா. பிள்ளைகளுக்கு எப்படி நல்லது பண்ணுமோ 40வது பாடல் பூர்வ புண்ணிய தோஷத்தை போக்குமா. பூர்வ புண்ணிய தோஷத்தை குலதெய்வமே தெரியல. நிறைய பேர் கேட்பீங்க, இப்போ செல்வி எங்களுக்கு குலதெய்வமே தெரியல, எங்கே போகிறதுன்னுவீங்க. குலதெய்வமே தெரியாதவங்க அம்பாள் வழிபாடாக இருந்தால் அங்காளம்மனை பிடிச்சிக்குங்க, மேல்மலையனூர். பெருமாளாக இருந்தால் ஒப்பிலியப்பன் இருப்பார், அவரை பிடிச்சிக்குங்க. பெருமாளாக இருந்தால் யாரை பிடிச்சிக்கணும்? ஒப்பிலியப்பன். சிவ வழிபாடுகளாக இருந்தால் அண்ணாமலையை பிடிச்சிக்குங்க. இல்லைன்னா திருவானைக்காவல்னு இருக்குது, திருவானைக்கால்னு பேர் இதுக்கு. திருச்சியில் இருப்பார். நீர் ஸ்தலம்னு பேர். அந்த ஸ்தலத்தை பிடிச்சிக்குங்க. பஞ்சபூதத்தில் எது வேணுமோ பிடிக்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் அக்னியும் நீரும் ரொம்ப பலம். மனசு தானே, சாமியை தானே சொல்லும். அதுதான் அபிராமி அந்த அதில் அபிராமி பற்றி சொல்கிறார். 40வது பாடலில் படி. வானுதல் கண்ணியே விண்ணவர் ஆவரும் வந்திருந்து பேணுதற்கெண்ணியே எம்பெருமாட்டியேன் படி. குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் உன்னை தேடி வரும்ன்றார். பூர்வ புண்ணிய ஜாதகத்தினுடைய தோஷம் போயிடும்ன்றார். எப்பேற்பட்ட விஷயம். நிறைய பேர் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்.
அதெல்லாம் அந்த காலம். எப்போ 80க்கு வரைக்கும் தான் இருந்தது. 90 குறைஞ்சது, 2000 பாதி ஆயிடுச்சு, 2010 75% ஒன்றும் கிடையாது. 2020 ஜென்சி கிட்ஸு. மனசுக்கு பிடிச்சது சந்தோஷமாக பண்ணுங்கள், சந்தோஷமாக சாமி கும்பிடுங்க. ஒரு காலத்தில் 48 நாள் விரதம் இருக்கணும் ஐயப்பன் கோயிலுக்கு. வீட்டை விட்டு கோயிலில் தான் படுத்துக்கணும், தரையில் தான் படுத்துக்கணும். காலையில் ஒரு வேளை குளிக்கணும், சாயங்காலம் ஒரு வேளை குளிக்கணும். நடந்துதா? 70களில் 80களெல்லாம் இதுதான் நடந்தது. அந்த சமயத்தில் என் குருசாமி வீரமணி குருசாமின்னு ட்ரிப்ளிகனில் ரொம்ப ஃபேமஸ். அவர் இப்போ இருக்கிற ஒரு வீரமணி வந்து பாடகர், ஆனால் வீரமணி குருசாமின்னு ட்ரிப்ளிகனில் ரொம்ப ஃபேமஸ். அவர் பார்சாதி கோயிலில் அவர் தெரியாதவங்களே இருக்க முடியாது. 80களில் நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறச்சே என்னை என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது சுவாமி, நான் என்ன பண்ணுறேன் குருசாமின்னு. நேராக கிளம்பி வா, குளிச்சுட்டு பார்சாதி கோயிலில் உட்காரு, இருமுடி கட்டு, நேராக போயிட்டு நம்ம யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு 5 நாள் வரும், அது வரைக்கும் நீ விரதம் இருந்தால் போதும், ஐயப்பனை ஜம்முன்னு பாரு. ஒரு கவலை இல்லாமல் ஐயப்பனை பார்த்தேன். ஐயப்பன் தரிசனம் எனக்கு 6 வாட்டி 7 வாட்டி கிடச்சிது. லொடுக்குன்னு போய் பார்த்துன்னு இருந்தேன். அங்கே ஐயப்பன் மலையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிடச்சிட்டார். என் கூட வந்த அத்தனை பேருமே ஐயப்பனை அவ்வளோ பார்த்தோம். ஒரு விரதம் இல்லை, எதுவுமே இல்லை. சாமியை பார்க்குறேன், மறுநாள் நீ வரடான்றாரு. சரி சாமி, என்ன இருமுடி பேக் அது இது எல்லாம் எங்கள் குருசாமி தான் ரெடி பண்ணி கொடுத்தார். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக இங்கேருந்து கிளம்பி போய் பம்பாவில் இருமுடி கட்டிட்டு நேராக இப்போ ஐயப்பனை பார்த்துட்டு பம்பாலே இருமுடியை கைட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன் சாமி ஏற்றுக்கலையா? நமக்கு எப்படியோ நம்மளுடைய காலநிலை, நம்மளுடைய வேலை வாய்ப்புகள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய மனதுக்கேற்ற தெய்வ வழிபாடுகள் தான் நம்மளை தாங்கும். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், ரொம்ப ரூல்ஸு. சாமியை இப்படி கும்பிடு, சாமியை அப்படி கும்பிடு, சாமியை இந்த பக்கம் விழுந்து கும்பிடு, சாமிக்கு 41 நாளில் 41 தோப்பக்கரணம் போடு, தலையில் கொட்டு, செவுத்தில் இடிச்சுக்கோ, நெருப்பு மிதி, வேல் குத்திக்கோ. இந்த மாதிரி ஆளுங்க பக்கத்தில் கூட போயிடாது. அது அவங்கவுங்க பண்ணுறவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். உங்களுக்கு பிடிச்சா போய் பண்ணுங்க, பயத்தில் போய் பண்ண. சாமி வந்து கண்ணை குத்தணும், குத்திக்கிட்டுன்னு சொல்லுங்க. நம்மளெல்லாம் ஏன் சாமி நம்ம கூடயே இருக்கும், நம்மளை காப்பாற்றாத சாமி வேறு யாரை காப்பாற்று? ஹாப்பியாக கும்பிடுங்க. பசுமாடுக்கு கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பிறந்த கிழமையில் ஒரு இவ்வளோ சாப்பாடு வைங்க. கோதுமை வைங்க, சாப்பாடு வைங்க, அரிசி வைங்க, பருப்பு வைங்க, காய்கறி வைங்க, கீரை வைங்க. அப்பா அம்மாவில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா அகத்திக்கீரை வைங்க. ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே சொல்லுங்கள் எவ்வளோ கோசாலா. இப்போ நாங்கள் கூட எங்கள் ட்ரஸ்டெல்லாம் பண்ணுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மேப் போட்டோம். முதல்ல ஒரு 4 இடம், அப்புறமா 7 இடம், அப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லாக கோசாலாவுக்கு முக்கியத்துவம். அதே போல் அன்னதானத்துக்கு முக்கியத்துவம். ஒரு வேளை தான் சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு கூட விருந்தெல்லாம் கொடுக்க மாட்டோம். வயிறார காய் சாதம், ஒரு ஊறுகாய், புரோட்டீன் உணவு தான். பருப்பு, சுண்டல், ஒரு நாள் ஒரு பயிர். எதுக்கு? சாப்பிட்றவங்களுக்கு அந்த புரோட்டீன் வேணும். முட்டை சிக்கன்லாம் வச்சு கொடுக்க முடியாது. நம்ம ஊர்லேயே பயிரில் அவ்வளோ புரோட்டீன் இருக்குல்ல. மஷ்ரூம் இருக்குது, சோயா இருக்குது, இதெல்லாம் ஒரு நாள் ஒன்று ஒன்று.
உணவில் டேஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடாது, சத்துக்காக கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு அந்த கோசாலையிலேருந்து சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுக்குறது. கோயிலில் அபிஷேகம் பண்ணி அந்த பால் வேஸ்ட் பண்ணுறதோடு அந்த குழந்தை சந்தோஷமாக சாப்பிடும். கர்ப்பிணி பெண்களுக்கு பால் கொடுக்குறது, இவ்வளோதான் கான்செப்ட். நிறைய நண்பர்கள் இருக்காங்க என் கூட, செல்வி நாங்கள்லாம் பார்த்துக்குறோன்ற நேரம் இல்லை. அதனால் ரொம்ப அழட்டிக்காதீங்க. தெய்வத்தை உங்கள் இஷ்டமாரி கும்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்க. எழுந்த உடனே வேலைக்கிழமை பிறந்தீங்கன்னா வேலைக்கிழமை காலையில் 3லேருந்து 4:30 மணிக்குள்ளே எழுந்து கை கால் கழுவி ஒரே ஒரு அகல், அந்த அகலில் 3 திரி ஒன்றா போடுங்க, இல்லைன்னா ஒரு திரி, ரெட்டை திரி போடாதீங்க. எப்பவுமே ஒத்தப்படையில் வரணும். லாபம் நஷ்டம் லாபம், ஒத்தப்படை தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு நிறைய பேர் பாஞ்சி வருவாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல, என்னுடைய மக்களுக்கு, எனக்கு எப்பொழுதும் குருவாக இருக்கக்கூடிய அத்தனை நல்ல மக்களுக்கு தான் சொல்கிறேன். சந்தோஷமாக தீபம் ஏற்றுங்க, கை கால் கழுவுங்க, குளிக்கவே வேண்டாம். ஏற்றிட்டு அந்த தீபத்தை, மந்திரங்கந்திரம்லாம் வேண்டாம், அந்த தீபத்தை 2 நிமிஷம் பொறுமையாக பாருங்கள். எந்த வேண்டுதலும் நீங்கள் பண்ணாதீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் இத்தனை இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அத்தனை தேவர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடன் இருக்குமா? அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு. கண்டிப்பாக சரி செய்வாங்க. 2 நிமிஷம் பார்த்துட்டு குளிரெல்லாம் வைக்காதுங்க, நேராக வந்து படுத்துக்குங்க. ஒரு டேபிளில் வச்சு ஏற்றுங்க. உடனே பூஜை ரூமில் போனோமா அதுக்கு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ரிலாக்ஸாக சாமியை கும்பிடுங்க. போயிட்டு பெட்டில் படுத்துக்கலாமான்னு கேட்காதீங்க, தூங்குங்க, உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் தெய்வத்தை பார்க்குறச்சு அந்த மூச்சை மட்டும் கவனிங்க, அவ்வளோதான். அந்த தீபம் பாருங்கள், மூச்சை பாருங்கள், தீபம் பாருங்கள். 2 நிமிஷம். சிலர் நான் 10 நிமிஷம் இருக்கேன் சாமி, உங்கள் இஷ்டம். எனக்கு மினிமம் 2 நிமிஷம். ஏதாவது மனக்குழப்பம் சங்கடம்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நைட்டில் இளையராஜா பாட்டு, ரகுமான் பாட்டு, இந்த பாட்டு போடுற மாதிரி எந்த சாமியுடைய கீர்த்தனை உங்களுக்கு பிடிக்குமோ அதை மைல்டாக வச்சுட்டு நைட்டெல்லாம் தூங்குங்க. உங்களை சுற்றி அந்த வைப் இருக்கட்டும். நரசிம்மர்னா பகலில் தான் போடணும், அனுமன்னா பகலில் தான் போடணும், ஆதித்யர் தேனா சூரிய மந்திரம் பகலில் தான் போடணும். சூரியன் உங்கள் ஏரியாவில் இரவுனால் வேறு இடத்துல பகலாக இருப்பார். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் சுற்றி கொண்டே இருக்கிறது தான் சந்திரனும் சூரியனும். ஒரு பக்கம் சந்திரன் வந்தால் ஒரு பக்கம் சூரியன் வருவார். இப்போல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சுங்க. அந்த காலத்தில் மந்திரங்கள் கேட்பது சிலரால், குருக்களால், வேத விற்பனர்களால் தான் கேட்க முடியும். இப்போல்லாம் எவ்வளோ அற்புதமான பாடகர்களால் அச்சரும் பிசுறு இல்லாமல் பாடியிருக்காங்க. உங்களுக்கு சுப்பிரமணிய புஜங்கம் பிடிக்கும், காரியசக்தி மாலை பிடிக்கும், அபிராமி அந்தாதி பிடிக்கும், நரசிம்மர் கவசம் பிடிக்கும், வாராகி கவசம் பிடிக்கும், சர்பேஸ்வரர் கவசம் பிடிக்கும். எதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கும் அந்த தெய்வத்துக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கும்ல, அந்த மந்திரத்தை அப்படியே போட்டு விடுங்க, அது பாட்டு ஓடட்டும். குலதெய்வத்தை அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கிற பட்சத்தில் அப்பாவுடைய தெய்வம் குலதெய்வம், நமக்கு குலதெய்வம். பெண்களுக்கு கணவனை கட்டிய பிறகு கணவனுடைய தெய்வம் குலதெய்வம், அது உங்கள் குலந்தைகளுக்கு. உங்களுக்கு 2 குலதெய்வமும் உங்களுடைய குலதெய்வம். 10ஆவதுக்கு நிறைய குலதெய்வத்தை ஏற்றுக்குங்க. குலதெய்வமே தெரியலன்னா அபிராமி அந்தாதியில் 40வது பாடலை படிங்க. குலதெய்வத்தினுடைய கடாட்சம் உங்களை வீடேறி வந்துடும். அபிராமி அந்தாதியுடைய 40வது பாடலை மட்டும் லேமினேட் பண்ணி பூஜை ரூமில் வச்சு அதுக்கு ஒரு ஊதவத்தி காட்டுங்க. ஆச்சரியமாக இருக்கும். அது தெய்வ படம் மாதிரி ஒரு ஊதவத்தி காட்டுங்க.
இந்த லேமினேட் பண்ணி எக்ஸ்போஸ் பெருசாக பண்ணி சாமி மாதிரி வச்சுட்டு அதுக்கு ஒரு ஊதுவத்தி காட்டு. உங்களை தேடி எப்படி குலதெய்வம் வருதுன்னு பாருங்கள், குலதெய்வ ஆசீர்வாதம் வருது பாருங்கள். வாழ்த்துக்கள். ஸோ குலதெய்வத்தை பற்றி ரொம்ப பயந்து நடுங்கி டிப்ரெஷன் ஆகி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வமே தெரியவில்லை என்றாலும் அபிராமி அந்தாதி 40வது பாடலுக்கு நீங்கள் கும்பிட கும்பிட சொல்ல சொல்ல குலதெய்வம் கிடைக்கும். புருஷனுடைய குலதெய்வம் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டு. உங்களுடைய தந்தையார் குலதெய்வம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்தில் உட்காருவதே நமக்கு குலதெய்வம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.